Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trading. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்துருப்போம் எலெக்ஷன் அப்போ வந்து மார்க்கெட் நல்லா கீழே விழுந்துட்டு இப்போ வந்து எல்லா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெக்கவர் ஆரம்பிச்சிச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை வரைக்கும் வந்துருச்சு. இது மட்டும் இல்லாமல் சில ஸ்டாக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது விழுந்ததை காட்டிலும் பயங்கரமாக மேலே ஏறி இருக்குது. எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13% கிட்ட மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குறோம் நிஃப்டி ஆட்டோ பார்க்குறோம், அந்த மாதிரி செக்டார்ஸ் எல்லாமே என்ன ஆகிட்டாலும் நல்ல ஒரு ஹைப் கொடுத்துருக்கு. இப்போது நிறைய மக்களுக்கு இருக்க டவுட் என்னென்னா இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கான தான் இந்த வீடியோவாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கால்வாசி நான் ஃபண்டமெண்டல்ஸாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டுறேன். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஆனால் மேஜராக நிறைய பேர் எதை பார்ப்பாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. யாருன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் பார்ப்பாங்க. ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, சில ஆளுங்க நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ டேட்டாஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து தெரியும் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மந்த்துக்கான இது பார்க்கலாம். தெரியும் என்ன இருக்குன்னு பாருங்கள். 3rd ஜூனு 4th ஜூன் அப்படின்னு நம்ம ஒரு ஜூனாக பார்க்கும்போது பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 23,000 கோடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. செல்லிங் பார்க்கும்போது 16,000 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்போ வந்து அவங்களோட செல்லிங் அதிகமாக இருக்குது, பர்ச்சேஸோட செல்லிங் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4th ஜூன் எப்போனா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 26,000 தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. 26,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஆனால் செல் பண்ணது மட்டும் பார்த்தீங்கன்னா 39,000 கோடி, கிட்டத்தட்ட 40,000 கோடி கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டுமே டேலி பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வருதுன்னா -12,436 கோடி. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக என்ன ஆகிட்டு இருக்குன்னா பர்ச்சேஸை காட்டிலும் சேல்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் காட்டிலும் 5,000 கோடி 6,000 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஃப்ஐஎஸ் எவ்வளோ எல்லாத்தையும் டேலி பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா -18,000 கோடி க்ரோர்ஸ் வந்து என்ன இருக்குது கம்மியாக இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணிவிட்டு வெளில போகிறாங்க. அதுவே அந்த சைடில் பார்க்கும்போது இதே மாதிரி பர்ச்சேஸும் சேல்ஸும் நம்ம டேலி பண்ணி பார்க்கும்போது இங்கே தெரியுது என்னென்னா டிஏஎஸ், இந்த சைடில் இருக்க டிஏஎஸ் ஒரே ஒரு நாள் மட்டும் செல் பண்ணியிருக்காங்க. எப்போனா அவங்களும் எலெக்ஷன் அப்போ வந்து செல் பண்ணாங்கன்னா பை பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செல் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அது எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக செல் பண்ணியிருக்காங்கன்னா -3,000 கோடி. அதனால தான் நம்ம பார்த்தோம் எஃப்ஐஏஎஸும் டிஏஎஸும் எல்லோரும் மார்க்கெட்டை விட்டு கொஞ்சம் வெளில வந்ததுனால தான் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள்லேருந்து ரெக்கவர் ஆரம்பிச்சிச்சு. எதனால மெயின் ஒரு ஃபேக்டர் நம்ம வந்து டிஏஎஸ் கூட இருக்கலாம். மார்க்கெட்டை வந்து திருப்பியும் மேலே எடுத்துகிட்டு போகிறது ஒரே ரீசன் என்ன பார்க்கும்போது டிஏஎஸ் கடைசியில் பார்க்கும்போது 4,500 கோடி வந்துட்டு மொத்த இதில் பார்க்கும்போது ப்ளஸில் இருக்குது 3,500 கோடி. இப்போ கடைசியில் பார்க்கும்போது 6,868 கோடி. இப்போ நம்ம பார்க்கும்போது டிஏஎஸ் வந்து மார்க்கெட்டை மேலே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா வெளில வர்றாங்க. என்ன ரீசன்னா எப்போதுமே வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு புது இது வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுமா அந்த டைம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து திருப்பி நம்ம பிஎம்ஏ வந்திருக்காரு, அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் என்ன ஆகும்னா ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா அவர் வந்துட்டு அந்த பதவிக்கு வந்துட்டு திருப்பி என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாருன்னு பார்த்துட்ட பிறகு தான் என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி ஆவாங்க. இது வந்து நம்ம ஊர் ஆளுங்க வந்து நம்பிய போகிறது அது வேறு விஷயம். நான் சொல்கிறது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல் டைம் ஹையில் தான் இருந்துச்சு நிஃப்டி. நம்ம பார்க்கும்போது ஆல் டைம் ஹையிலேருந்து தான் கீழே வந்துச்சு. 23,000 கிட்ட இருந்துச்சு நிஃப்டி. ஆல் டைம் ஹையிலேருந்து தான் கீழே வந்துச்சு. 28,000 இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க, வெளில வந்துட்டாங்க. திருப்பியும் என்ன பண்ணுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவாங்க. இவர் என்னென்ன விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க, திருப்பி அவங்க என்ட்ரி ஆவாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம பார்க்கும்போது அவங்க டோட்டல் சேல்ஸு 18,000 கோடி வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆனால் அவங்க மொத்தம் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அது கம்பேர் பண்ணும்போது 18,000 கோடின்றது பெரிய விஷயம் கிடையாது. இதுதான் உண்மையான ஃபேக்ட். என்னன்னா நிறைய பேர் வந்து பயமுறுத்துறது என்னென்னா எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறாங்க, அதனால் மார்க்கெட் கீழே வந்துடும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா அவங்க எத்தனையோ லட்ச கோடி வந்து இந்தியா மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த லட்ச கோடியில் வெறும் இந்த 18,000 கோடின்றது ஒரு சின்ன அமௌண்ட் தான் தவிர, அதனால் வந்து பெருசாக நம்ம என்ன பண்ணுவோன்னா இது பண்ணிக்குவேன்னா ஒரு புது ஹை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ராஃபிட்டை கட் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம இன்னொரு டேர்மில் என்ன சொல்லுவோம், அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். என்னென்னா ஒரு சின்ன சைட்வேஸ் வரும்போது ஒரு கரெக்ஷன் வரும்போது என்ன பண்ணணும்னா
அக்குமுலேட் பண்ணுவோம். அது வந்து நல்ல ஒரு ஒரு ப்ராஃபிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இதை பற்றி தான் டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்கோம், இன்ஸ்டியூஷன் ட்ரேடிங் மெத்தடில் எப்படி அவங்க அக்குமுலேட் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதை வந்து கிஷோர் சார் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க, எந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது டிஏஎஸ் பையிங் சைடில் இருக்காங்க. எஃப்ஏஎஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு என்னென்னா கொஞ்சம் நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறாங்க. செல்லிங் சைடும் கிடையாது, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க, ஹோல்ட் பண்ணுறாங்க. எப்போ திருப்பியும் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லாம் நல்லா ஃபிக்ஸ் ஆகி நல்லா ரன் ஆகுது, திருப்பியும் என்ன பண்ண போகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த டைமில் நம்ம பார்க்கும்போது எல்லா செக்டார்ஸும் பயங்கரமாக ஏறிட்டு இருக்குது. ஆனால் மேஜராக செக்டார்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா M&M ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ, டெக் மஹிந்திரா, அப்புறமா இன்ஃபீட், டாடா ஸ்டீல். இந்த 5 தான் என்ன இருக்குன்னா இப்போது இன்றைக்கான டேட்டில் வந்து ஹையஸ்ட்டு சேஞ்ச் இருக்கிறது, ப்ராஃபிட்டில் இருக்குது, டாப் கெய்னர்ஸ்னு சொல்லுவோம். இதில் 3 பார்த்தீங்கன்னா விப்ரோவும் டெக் மஹிந்திராவும் இன்ஃபி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியில் இருக்குது. இந்த 3மே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ, டெக் மஹிந்திரா, இன்ஃபி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியில் இருக்குது. அப்போது நம்ம பார்க்கும்போது நிஃப்டி ஐடி, அதனால தான் மார்க்கெட் என்ன இருக்குன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அழகாக பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் ஐயை உடச்சி மார்க்கெட் வந்து பிச்சுட்டு மேலே போயிட்டுருக்கு. சரி, இப்போது இந்த இடத்துல இது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஐடி இருக்குது, இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன செக்டார்ஸ் இருக்குது, நிஃப்டி ஆட்டோ இருக்குது. ஆட்டோ கூட பார்த்தீங்கன்னா எத்தனை % ஏறி இருக்குது உங்களுக்கு, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 14% கிட்டே ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு எனர்ஜி. ஸோ நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஏறி இருக்குது. ஆனால் மேஜராக ஏறின எதுன்னு பார்த்தீங்கன்னா செக்டார் வந்து நிஃப்டி ஐடி தான் ஏறி இருக்குது. அதுவும் நிஃப்டி ஐடியில் மேஜராக எது ஏறின்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ ஃபஸ்ட்டும், செகண்டு பார்த்தீங்கன்னா டெக் அமௌண்ட், தேர்டு வந்து இன்ஃபி இருக்குது. சரி, இன்ஃபோ எப்படி இருக்குன்ற பார்த்தலாம், அப்போ நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம் அப்படின்னா. விப்ரோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரம் கீழே வந்தாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து இந்த மேனிபுலேஷன் நடக்கும், நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். இந்த இடத்துல இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல, கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ப்ரீவியஸில் கூட மார்க்கெட் கேனல் கீழே வந்திருக்கு, ஆனால் அந்த ஜோனுக்கு கீழே க்ளோஸ் வச்சதானா கிடையாது. மார்க்கெட் கரெக்டாக அந்த லெவல் தான் வந்திருக்கு. இது வந்து வெறும் விக்கு தான், விக்கு தெரியும் மார்க்கெட்டில் வந்து விக்கு அது அதிகமாக வரும். எதுக்குன்னா மெயினாக ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறதுக்காக. நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, மேலே எடுத்துகிட்டு போவாங்க. இது தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டை தான் டவுன் ட்ரெண்ட்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது, ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம், அது கூட பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் வந்துட்டு நான் திருப்பியும் அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அழகாக அடிச்சுட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே போயிருக்காங்க. கரெக்டாக நம்ம பார்க்கும்போது தெரியும் ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட்டு, ப்ரீவியஸ் லெவல் சப்ளை டிமாண்ட் ஜோனில் தான் மார்க்கெட் உங்களுக்கு என்ன இருக்குது, பவுன்ஸ் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பார்த்துட்டு அவ்வளோதான் டவுன் ட்ரெண்டு, இவ்வளோ தூரம் கீழே வந்துச்சு, டவுன் ட்ரெண்டு தானே, கிராஷ் தானே, நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் நான் எப்போதுமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். இந்த மார்க்கெட் வந்து கீழே வருது, ரெட் டீம் நம்மளுக்கு தெரியும், செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கான். ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி எடுத்துக்கலாமே, என்ன பண்ணுறாங்கன்னா ரெட் டீமும் இருக்காங்க, அந்த சைடு வந்து பை டீம் க்ரீன் டீம் இருக்காங்க. ரெட் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா கோல் போடுறதுக்கு பால் எடுத்துகிட்டு போகிறாங்க. எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கோல் போஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் கோல் போட்டாங்கன்னா கிடையாது, அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்துட்டாங்க. இப்போது இவங்க ஜெயிப்பாங்க, ரெட் டீம் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியுமானா கிடையாது. ரெட் டீம் ஒரு கோல் போட்டுருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ரெட் டீம் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனாங்க, ஆனால் யூஸ் கிடையாது, கோல் என்ன பண்ணலை, அவங்களால போட முடியல, யூஸ் கிடையாது. அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் இங்கேயும் என்னென்னா ரெட் டீம் இவ்வளோ தூரம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கரெக்டு தான், எடுத்துகிட்டு வந்தாங்க, கோல் போட்டாங்களா, க்ளோஸ் வச்சாங்களான்னு கிடையாது. அப்போ இதிலேருந்தே என்ன தெரியுது, அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போன ரெட் டீமை திருப்பியும் க்ரீன் டீம் பாலை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, மேலே வந்துட்டாங்க. அப்போ இதிலேருந்தே நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா செல்லர்ஸோட ப்ரெஷர் இருந்துச்சு, ஆனால் அங்கேருந்து திருப்பியும் யாரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, பையரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. அப்போ இதுலேருந்தே நம்ம என்ன ஒரு ஐடியா புரிஞ்சுருந்துருக்கலாம், ஓகே மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கரெக்டாக சப்போர்ட்டில் தான் இருக்குது, சப்போர்ட்டில் பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப போகுது. இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தால் டெக்னிக்கல் நம்ம புரிஞ்சு, நம்ம ரெகுலராக சொல்கிற விஷயங்கள் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க, அப்பப்போ வந்து சில விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம், இந்த இது இருக்குது, இதை பாருங்கள், இந்த இது
அப்போ நம்ம பார்த்துருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிஃப்டி கூட நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கீழே இருந்துச்சு. அப்போவே நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா ரெகுலராக பை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். மார்க்கெட் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வரைக்கும் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வரைக்கும் போச்சு. கரெக்டாக எல்லாருக்கும் தெரியும் எங்கே வரைக்கும் போச்சு, 23,300 வரைக்கும் போச்சு. ஓகே, இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்தே பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இப்போ மார்க்கெட்டை வந்து திருப்பியும் கீழே வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு பாருங்கள், சேனலோட பாட்டமில் வந்துட்டு கோல்டு போட முடிஞ்சுதா? கோல்டு போடுறதுக்கு போனாங்க, ஆனால் என்ன பண்ண முடியல, கோல்டு போட முடியல. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, மேலே கொண்டு வந்துட்டாங்க. அப்போது திருப்பியும் இந்த இடத்துல வாங்கியிருந்தா திருப்பியும் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை வரைக்கும் வந்திருக்கா? திருப்பியும் நம்ம இங்கே பிடிச்ச மாதிரியே பிடிச்சிருக்கலாம். எத்தனை நாளில் பிடிச்சிருக்கலாம்? 2 நாளில் பிடிச்சிருக்கலாம். நீங்கள் முன்னாடி வந்து 10-15 நாள் வெயிட் பண்ணி நம்ம பிடிச்சதை வெறும் 10-15 நாள் கூட கிடையாது, எத்தனை நாளாக இருக்குன்னு பாருங்கள். அந்த இது வர்றதுக்கு 21 நாளாக இருக்குது. இங்கே இந்த லோலேருந்து அந்த ஹை வர்றதுக்கு 21 நாளாக இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 நாள் என்ன பண்ணியாச்சு, அதே ப்ராஃபிட் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கலாம், இதையும் நம்ம பிடிச்சிருக்கலாம், ஆனால் என்ன பண்ணியாச்சு, மிஸ் பண்ணியாச்சு. ஆனால் இதுலேருந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, டெக்னிக்கல் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம பார்க்கும்போது டெக்னிக்கல் மார்க்கெட் என்ன இருக்குன்னா, அதாவது கீழே வந்துட்டு கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிருக்கு. நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னா, இப்போது சம்டைம்ஸ் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு என் பையன் காலைல நான் வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கேன். என் பையன்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன், ஒரு 10 மணிக்கா நீ என்ன பண்ணி ஏஞ்ச உடனே துணியை காய போடுன்னு சொல்கிறான். சரி, அவனும் என்ன பண்ணுறான், 10 மணிக்கே ஏஞ்சிக்கிறான், துணி காய போடுன்னு பார்க்குறான். ஆனால் 10 மணிக்கு மழை பெய்யுது. என்ன பண்ணுறான், மழை பெய்யுதுன்னு பார்த்துட்டு அப்பா சொல்லிட்டாரே 10 மணிக்கு நம்ம என்ன பண்ணணும், துணியை காய போடணும், துணியை காய போடுறான். எங்கே, மழையிலே காய போடுறோம். அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது அப்பா சொன்னது கரெக்டு தான். ஆனால் நம்மளுக்குன்னு தெரியணும்ல, என்னென்னா மார்க்கெட் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா கூட உங்களுக்கும் ஒரு இது புரிஞ்சுங்க. ஏன்னா இப்போ நம்ம 8 மணிக்கு நம்ம சொல்லும் போது அடுத்த ஒரு ட்ரெண்டு மாறுதுன்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மழை பெய்யுதா அப்போ நம்ம எங்கே போடணும், உள்ளே காய போடணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா வெறும் சொல்லி ரிவ்யூ கொடுக்கும் போது கூட சில விஷயங்கள் நம்ம சொல்லியும் தரோம். ஏன்னா அந்த இது வரும்போது ஒரு ட்ரெண்டு மாறும்போது நீங்களும் என்ன பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லித்தரேன். ஏன்னா மார்க்கெட் பார்க்கும்போது அன்றைக்கி விழுந்ததை பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், பயமாக விழுந்துச்சு. காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே விழ ஆரம்பிச்சிச்சு. அப்போயே நம்ம என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்சம் உஷாராக அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸும் சரி, இதை தான் நான் ரிவ்யூ கொடுக்கும்போது கிளியராக சொன்னீங்கன்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பண்ண ப்ராஃபிட்டை ஒரே நாளில் என்ன பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. நான் கிளியராக சொல்லிட்டு இருந்தேன். எல்லோரும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் டீச்சும் பண்ணுறது. ரிவ்யூ கொடுக்குறோம், இருந்தாலும் உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கவும் தெரியணும். மார்க்கெட் வந்து எப்படி அது மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும்னு தெரியணும். அதுக்காக தான் நிறைய விஷயங்கள் வருது. இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களும் வந்துட்டுருக்கு. ஏன்னா ஃப்யூச்சர்ஸில் வந்து நிறைய பிளான்ஸும் இருக்குது. இந்த மாதிரி வீடியோ போடலாம், நிறைய பிளான்ஸும் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள், அதையும் நாங்கள் கவர் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, மார்க்கெட்ன்றது கடல் மாதிரி தான். ஏன்னா நாங்கள் வாரம் பேசும்போது நிறைய கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கவர் பண்ண நல்லா இருக்கும், இது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் பாக்ஸில் போடுங்க. அதை பார்த்துட்டு அதையும் நாங்கள் கவர் பண்ணுற ட்ரை பண்ணுறோம். இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து கிளியர் அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம நிஃப்டி 50யும் நான் இப்போ காமிக்க விரும்பல, அதுக்கு ரிவ்யூ வருது, அதில் நம்ம பேசலாம். இப்போதைக்கு பார்க்கும்போது இன்வெஸ்ட் பண்ணலாமா, பண்ணுற டைம் தான், ஆனால் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையில் இருக்கிறதுனால ஒரு கரெக்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை அதுக்கான ஒரு லோ ப்ரைஸ் வந்துட்ட பிறகு வாங்குறது எப்போதுமே நல்லாயிருக்கும். ஹை ப்ரைஸில் இருக்கிறதுனால வெயிட் பண்ணலாம். எப்போ ஒரு கரெக்ஷன் வந்துட்ட பிறகு திருப்பியும் எஃப்ஐஏஸ் என்ட்ரி ஆகிறாங்க, டிஏஎஸும் என்ட்ரி ஆகிறாங்க, அந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.